கொலைக்குதுன்னு விட்டு பார்த்தா அந்த இதுக்கும் அதுக்கும் அப்படியே அளவோட வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வருது, என்னடா பண்ணுறதுன்னுட்டு இவளும் கடலை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற. வணக்கம் நண்பர்களே. காமராஜ்பேட்டை கோவிந்தன் வீரப்பன் தளபதிகள் வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு 45 எபிசோடு காமராஜ்பேட்டை கோவிந்தனை பற்றி மட்டுமே தொடர்ந்து அவர் பேட்டி போட்டிருக்கோம். அதுக்கு ரொம்ப நல்ல ஆதரவுகளை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதன் தொடர்ச்சியாக காமராஜ்பேட்டை கோவிந்தனுடைய அம்மாவுடைய பேட்டி, அதுக்கு அடுத்தது இப்போ அவருடைய அப்பாவுடைய பேட்டி நம்ம கொடுக்க போகிறோம். இதோடு காமராஜ்பேட்டை கோவிந்தனுடைய அந்த வீரப்பன் தளபதிகள் அப்படிங்கிற தொடர் வரிசையை நாங்கள் முடிச்சுக்கிறதா இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஏகோபித்த ஆதரவு கொடுத்த உங்களுக்கு எல்லாமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறதோட, நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு காட்டினீங்க, அதில் எந்த அளவுக்கெல்லாம் கேள்விகள் வச்சாங்க, இவங்களை பேட்டி எடுங்க அவங்கள பேட்டி எடுங்க, வீரப்பன் சார்ந்த இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லுங்கள், இந்த வீரப்பன் கூட்டாளிகளாக இருந்த இவங்களையெல்லாம் பேட்டி எடுங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்லும் போதெல்லாமே எனக்கு மிகப்பெரிய உற்சாகமும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு இருந்தது. அப்படி நிறைய பேரை பேட்டி எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முடியாத காரியமாக இருக்குது. உண்மையிலேயே எதிர்காலத்தில் யாரெல்லாம் வாய்க்கிறாங்களோ அவங்களையெல்லாம் பேட்டி எடுத்து வீரப்பன் சம்பந்தமான வரலாறு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். இதற்கிடையில் நிறைய பேர் வீரப்பனுடைய கூட்டாளியாக ஆதி காலத்தில் இருந்த கோவிந்தன் முழுக்க வீரப்பனுடைய சாயலாக வீரப்பன் குரலாக ஒழிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒருத்தரை நாங்கள் பார்த்ததில்லை. வீரப்பன் உருவமாகவே அவர் பார்க்குறோம், அவர் வீரப்பனுடைய குரலாகவே அவருடைய குரலை கூட கேட்குறோம். இப்படின்னு நம்மக்கிட்ட நேராக பேசினவங்க, தொலைபேசியில் பேசினவங்களாம் நிறையா. சிலர் நம்மளை சந்திக்கவே வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் சில பேர் உரிமையாக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒரு வளர்த்திட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற கோவிந்தனுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணணும், நீங்கள் அவருக்கு உதவுங்க, நீங்கள் வெறுமனே யூடியூபராக இருந்து நீங்கள் சம்பாதிச்சா போதுமா என்று சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இந்த காணொலியை அவங்க அப்பாவுடைய பேட்டியை கடைசியாக போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு இருக்கேன். பொதுவாகவே பத்திரிகைகளில் ஆதி காலத்தில் யார் பேட்டி கொடுத்தாலும் அந்த பேட்டி அந்த பத்திரிகையில் நல்லா போகிற வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. சன்மானங்கிறது கான்ட்ரிபியூஷன், அதாவது ரெம்யூனரேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்து ஆனந்த விகடன் காலம், கல்கி காலத்திலலாம் அது இருந்தது. அதே மாதிரி அந்த பத்திரிகைகளில் எழுதுகிறவங்களுக்கு கதை எழுதினாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, அதற்கான ரெம்யூனரேஷனுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. ஒரு காலத்தில் விஐபிக்கு பேட்டி கொடுத்தா அந்த சன்மானம் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போல்லாம் எல்லாருமே விஐபி ஆகி ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறதுனால அந்த சன்மானங்கிறது அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இல்லை. இப்போல்லாம் எழுதுகிறவங்களுக்கு மட்டும் பத்திரிகைகளில் சன்மானம் கொடுக்குறாங்க. விஷுவல் மீடியாவில் அது கொடுக்குறாங்களான்னு கிடையாது. விஷுவல் மீடியாவில் பெரும்பாலும் கொடுக்கறதில்ல. ஒருவேளை சில பேர் நெருக்கி கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்களான்னு தெரியல. ஆனால் ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் போன்ற மீடியாக்களில் தொடர்ந்து ஒரு அளவுக்கு கணிசமான தொகை கொடுத்து தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய படைப்புகள் அங்கீகரித்து போடுவாங்க. இதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷனில் இருக்கிற வழக்கம்தான். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சிகள் இதெல்லாம் கொடுக்குமான்னு தெரியல. இந்த வீரப்பன் இதை பொறுத்தளவு, வீரப்பன் விவகாரத்தை பொறுத்தளவு, வீரப்பன் மறைந்த பின்னாடி இன்னைக்கு 20 வருஷ காலம் ஆன பின்னாடி தொடர்ந்து வீரப்பன் காடுகளுக்குள்ள வீரப்பனால் அடைந்த பாதிப்புகள், வீரப்பனை எதிர்கொண்ட ஆட்கள் எப்படியெல்லாம் பலன் அனுபவிச்சாங்க, அதிரடிப்படையினால் சித்திரவதைப்பட்டாங்கிறது ஒன் பை ஒன்னாக இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இது நிறைய பேர் யூடியூப்பில் எடுத்து போட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான, சீ தமிழ் மாதிரியான பெரிய சேனல்கள் கூட இதை எடுத்து போட்டு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி பண்ணி கோடிக்கணக்கான பேர் போகக்கூடிய அளவில் கொண்டு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் அங்கே போனதோட விளைவு என்னென்னா, இப்போ நிறைய சேனல்கள், நிறைய யூடியூப் சேனல்கள் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு வர்றதா நான் கேள்விப்பட்டாங்க போன போது. அப்படி நான் வீரப்பன் விவகாரத்தில், வீரப்பன் சமாதியில் நம்ம காமராஜ்பேட்டை கோவிந்தனை முறையாக சந்தித்து பேட்டி எடுத்த போது ஒரு சின்ன பேட்டி போட்டால் அது கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கு பின்னாடி அவரை நான் தொடர்பு கொண்டு பேசும்போது பேட்டிக்கு சம்மதிச்சிட்டாரு. அதே சமயம் வீரப்பன் கூட இருந்தவங்க இன்னும் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் அவங்க பணம் எதிர்பார்க்குறாங்க. அது உங்களால் கொடுக்க முடியுமா? ஒரு பேட்டினா ஒரு 10,000 15,000 கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் எங்களை பேட்டி எடுத்து ஒரு சில பேர்த்துக்கு 5 லட்சம் 6
லட்சம் கொடுத்துருக்குது. வீரப்பனுடைய நெருக்கமான உறவுக்காரங்களுக்கு 30 லட்சம் கூட கொடுத்துருக்கு. நீங்கள் அவ்வளோ கொடுக்காட்டி பரவாயில்ல, இப்படி ஒரு சிலர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்கள பேட்டி எடுத்து நீங்கள் போடுறதுனா இவ்வளோ தொகை கொடுப்பீங்களான்னு வெளிப்படையாகவே அவர் கேட்டார். நான் வந்து அதெல்லாம் அவ்வளோ அவசியமே இல்லை, ஏன்னா யூடியூப்பில் வந்து அது பணம் பண்ணக்கூடிய விஷயமா அது இருக்குமான்னு தெரியாது. ஒரு 4000 வியூஸ் போனால் தான் ஒரு டாலர் கிடைக்கும். ஒரு டாலருங்கிறது 80 ரூபா. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபா நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது யூடியூபருக்கு எல்லாருக்குமே தெரியும். சில சேனல்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்குதுன்னா அது வேறு வகையில் சம்பாதிக்கிறத ஒழிய சமையல் இன்னும் பல்வேறு சினிமாத்தனமான விஷயங்கள் இதில் தான் சம்பாதிக்கிறத ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கறது மூலமாக நிறைய வியூஸ் வரும் நம்ப முடியாது. ஆனால் உங்களோட விஷயத்தில் உங்களை பேட்டி எடுத்து போடும்போது ஒரு அளவுக்கு ஏற்கனவே எடுத்து போட்டது வியூஸ் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து வீரப்பன் கூட இருந்தது, வாழ்ந்தது, சிறையில் இருந்த அனுபவம், உங்கள் குடும்பத்தோட சூழ்நிலை, இதையெல்லாம் நீங்கள் ஒரு வாழ்க்கையாக சொன்னீங்கன்னா நான் பதிவு பண்ணுறேன். அதில் வியூஸ் எவ்வளோ போனாலும் அதில் வர்ற வருவாய் வந்துன்னா ஒரு பகுதி செலவு. நான் இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து உங்களை வந்து சந்திக்கும் போது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு நாள் கணக்கில் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறேன். இதுக்கு ஒரு தடவை வரும்போது 2000 3000 செலவாகும். இந்த செலவுகளை போக மீதி வரக்கூடிய தொகை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், ஆளுக்கு பாதிங்கிற மாதிரி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் சரின்னு சம்மதித்து மற்றவங்களையெல்லாம் நம்ம பேட்டிக்கு போகல, ஆனால் அவர்கிட்ட மட்டும் அந்த பேட்டி எடுத்தோம். நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு அளவுக்கு கணிசமான ஒரு தொகை அதில் வந்துச்சு. அந்த கணிசமான தொகைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் கிடையாது, சில ஆயிரங்கள் வந்துச்சு. அதில் ஒரு பகுதி தான் நம்ம இவருக்கு வந்து கோவிந்தனுக்கு கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் வந்து சில பேர் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இது வந்து காசுக்காக பண்ணுறோம், பணம் நிறையா வருதுன்னு அவர் பேட்டி கொடுத்தாரு, பணம் நிறையா வருதுன்னு நான் பேட்டி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு பேட்டியாளராக இருந்தாலும் சரி, பேட்டி எடுக்கிறவராக இருந்தாலும் சரி, அந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, ஒரு சன்மானம் கொடுத்து அந்த பேட்டி எடுத்து போடுறதுங்கிறதா வழக்கமாக இருந்தது. ஏறத்தாழ இதுவும் ஒரு சன்மானம் தான். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே இதில் வைக்கும்போது அது மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது அதில் ஒரு வர்ற வருவாயைத்தான் நம்ம கொடுத்துருக்கிறோமே ஒழிய இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் அவரும் இதை சும்மா செய்யலை, இது நானும் சும்மா செய்யலை, இது மக்கள் மத்தியிட்ட போகட்டும்னு தான் செஞ்சமே ஒழிய அதையும் தாண்டி நீங்கள் ஏகோபித்த ஒரு ஆதரவு கொடுத்தங்காட்டி தான் ஒரு சில ஆயிரங்களையாவது அவருக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. எனக்கும் வந்து இந்த செலவுகளை எதிர்கொள்ள முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த விஷயத்தை பொறுத்தளவு மற்றவங்க என்ன கொடுக்குறாங்க கொடுக்கலைங்கிறதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்தளவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நாகரிகமாக ஒரு பழைய ஆதி காலத்து பத்திரிகைகள் எப்படி நடந்துக்கிட்டதோ அந்த மாதிரி நடந்துக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இதுக்கு பேட்டி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சன்மானம் கொடுக்க முடியுமான்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்களே எடுத்து ஒரு சேனலை பாருங்கள், 500 வியூஸ் 600 வியூஸ் 1000 வியூஸ் போயிருக்கு. அதுக்கெல்லாம் $1/4 கூட தொகை கிடைக்காது. $1/4 ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் கிடைக்கும். ஒரு வீடியோ எடுக்கும்போது செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரதுன்னா குறைஞ்சபட்சம் 2000 ரூபா செலவாகும். 2000 ரூபா செலவாகுதுன்னா அதுக்கு வந்து 1 லட்சம் வியூஸ் போயிருக்கணும் குறைஞ்சபட்சம். 1 லட்சம் வியூஸ் போனால் தான் நீங்கள் வந்து அதோடைய செலவுகளையே எடுக்க முடியுது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய. இது வந்து ஒரு சிலர் வந்து சினிமா மாதிரி அருமையாக நல்ல கேரவன் வச்சு வெவ்வேறு கேமரா வச்சு ஆட்களை வச்சு எடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுக்கும்போது அது பெரிய தொகையாக கூட அவங்க ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல கோடி அதில் முதலீடு போடுவாங்க, அவங்க செய்வாங்க. ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், ஒரு கிடைக்கிற விஷயங்கள் எடுத்து போடக்கூடிய யூடியூபர் இவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுங்கிறது அபூர்வத்திலும் அபூர்வம். நம்ம வந்து காமராஜ்பேட்டை கோவிந்தனுக்கு மட்டும் அவர் மேலே பற்று வச்சு நீங்கள்லாம் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள்லாம் வந்து அவருக்கு அந்த ஆதரவு கொடுத்த அடிப்படையில் அவருக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறோம். அதனால் இதில் வந்து நம்ம ஒன்றுமே செய்யலையோ அப்படின்னு நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இது ஏதோ விலை போன மாதிரி நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எந்த இடத்துலையும் வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறக்காகத்தான் இதை சொல்கிறேனே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இதோட காமராஜ்பேட்டை கோவிந்தனுடைய தொடர் வேணால் முடியுது. ஆனால் தொடர்ந்து தேர்தல் காலமாக இருக்கிறனால தேர்தல் செய்திகளுக்குள்ளே நான் போயிட்டதுனால தொடர்ந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே மாதிரி வீரப்பன் இஷ்யூ எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து போடுவோம். ஏற்கனவே வீரப்பன் தளபதிகள், வீரப்பன் கிராமங்கள் இப்படியெல்லாம் தொடர நிறைய வெளியிட்டிருக்கேன். இதையெல்லாம் ஒரு புத்தகமாக்குறதுக்கான முயற்சியிலையும் இறங்கியிருக்கேன். இந்த முயற்சிக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வீரப்பனுடைய தகப்பனார், அதாவது அம்மாவை பற்றின பேட்டி கேட்டீங்க. அந்த அம்மா எப்படி சித்திரவதைப்பட்டேன்னு கண்ணீர் மல்க அவ்வளோ பேட்டி சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பாவுடைய நிலைமை, அவங்களுக்கு 83 வயசாச்சு, மணின்னு அவரோட பேர், அவர் தளர்ந்து போய் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார்.
அன்னைக்கு ஒரு மகனை வந்து அதிரடிப்படக்கிட்ட கொடுத்துட்டு வீரப்பங்கிட்ட கொடுத்துட்டு எந்த மாதிரியான அவஸ்தைகளை பட்டார், எப்படியெல்லாம் அவங்க சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவருடைய தந்தை இப்போ நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார். அதை கேட்டுக்கிட்டு உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க. தொடர் பேர் என்னங்க ஐயா? மணி. மணி. உங்களுக்கு வயசு என்னாச்சுங்க? வயசு 84 வருஷம். 84 வயசாச்சு. இப்போ உங்க மகன் வந்து இந்த வீரப்பன் கூட சின்ன வயசுலயே போய் இருந்து சிறைக்கு போய் இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுங்கிறது ஒண்ணு. என்ன இருந்தாலும் ஒரு மகனை பிரிஞ்ச துயரம் வந்து அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமா, அது ஒரு 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 பெரிய ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுகிட்ட இப்படி பையன் போயிருச்சுங்கிறது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி இருந்தீங்க? ஆரம்பத்தில் வந்து இவன் வந்து அவங்க சிங்காபுரத்துலேயே நம்ம மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. சரி. அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இதே காமராஜ்பேட்டையில்? ஆமாம், இங்கே காட்டில். அந்த ஆட்டை அடைச்சி விட்டு இவன் சந்தன கட்டை வியாபாரத்துக்கு போன மாதிரி இன்னொரு ஆள் காமராஜப்பேட்டையில் மாதேசன் இருக்கிறான். சரி. அவனோட சேர்ந்துக்கிட்டு போன மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது? அப்புறம் கீரக்கான ஒரு துறையில் கொண்டு போய் அங்கே கட்டையை பதுக்கி வச்சுருந்து இவன் போய் அங்கே தேடி பார்க்க அந்த கட்டை அங்கே இல்லை. சரி. அதை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவர் மாதேசிங்கிற ஆள். சரி. அப்புறம் அதிலிருந்து நான் எங்கடா பையன் போய் 8 நாள் ஆகுது, எங்கே தான் போயிருப்பான் என்னன்னு தெரியல அப்படின்னுட்டு இங்கே நெற்பூர் போய் பார்க்கலாம், மாதேசை கண்டுபிடிச்சி கேட்கலாம் அப்படின்னுட்டு போய் மாதேசை கண்டு கேட்டேன். அவன் வந்து வேறு ஒரு இடத்துல போனான், என்கிட்ட இல்லைப்ப. அங்கே போய் பாருண்ணா. அந்த மாதேசு கட்ட வியாபாரம் பண்ண அவர்கிட்ட இவர் போனார், நீங்கள் போய் கேட்குறீங்க. இவன் வந்து 2 பேரும் கொண்டு போய் வச்ச கட்டையை கீரக்கானூர் துறையில் கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறான் ஒரு ஆள். இவன் போய் முழுவனது அந்த கட்டையை முழுவோட அங்கே தாண்டா இருக்குன்னு இங்கே தாண்டா இருக்குன்னு மாதேசி சொன்னது. சரி. முழுவி பார்க்க அங்கே பக்கத்து இந்த ஆள் பார்த்தாலும் ஏன் தம்பி முழுவுற, அதெல்லாம் நேற்றே போயிடுச்சு, நீ ஏன் முழுகிட்டு கிடக்கிற அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் சரி பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி அப்புறம் தான் இவனை போய் மாதேசை எங்கிட்ட போனான், ஒன்றுக்கிட்ட தானே வந்தான் அப்படின்னு கேட்க, அவன் இங்கே வரலண்ணா, அவன் அங்கே போகிறன்னுக்கிட்டு இருந்தான், அப்படி போய் பாரு நாங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னான். யார் என்னான்னு எனக்கு தெரியாது. வீரப்பன் பேர் கேள்விப்பட்டதும் இல்லை. அப்புறம் அது அந்த பையனுக்கு என்ன வயசுங்க? அப்போ வந்து 18 பையன். ஆமாம். அப்புறம் அந்த அந்த காட்டுக்காரன் பிள்ளைய பொண்ணு பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. சரி. அப்புறம் பார்த்துட்டு பையனுக்கு அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம், பிள்ளை இப்போ பண்ணுறதுக்கு முடியலை, பின்னால் பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போவே இவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் அதுக்கு முன்னால் சரி அது பார்த்துட்டு பையனுக்கு முன்ன போன கொடுத்துடலாம், இப்போ தம்பிக்கு பின்னால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆள், நீ பிள்ளை கொடுத்துட்றேன், நீ போய் பையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, எங்கே இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீ வா போகலாம், எங்கேயே பூசாரி வீட்டுக்காடுன்னு இருக்குதான், அந்த இடத்துல இருக்கிற அப்படியா, அது எப்போ தானே எனக்கு தெரியாது, நீ வா போகலான்னு அந்த அழி கூட்டிகிட்டு 2 பேரும் போகணும் சிங்காபுரத்துக்கு. அங்கே போய் பார்க்கும்போது எல்லாம் நிறையா சாப்பாடு ஆகிட்டு இருக்குது, எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறையா எல்லாம் காய் சுட்டில் இருக்கிறாங்க. 2 பேர் பாருமா, துணைக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு இந்த பொண்ணு கொடுக்குறாள. அப்புறம் போயிட்டேன். அப்புறம் போய் பார்க்க இவங்க எல்லாம் இப்படி பாதி போய் பணம் காசு வாங்கிட்டு இப்படி பாதி போகிறாங்க, சாப்பாடு சாப்பிட்டு போகிறவங்களும் போகிறாங்க, வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் யார் வீரப்பண்ணே தெரியலையே, இவனை பார்த்தா இல்லை, அந்த கும்பல்லையே இல்லை. சரி யார் இதில் வீரப்பன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி கேட்குறது அப்படின்னு எல்லாம் காய் சூட்டு ஓடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆள் இப்போ கேட்டு, யார் பதில் வீரப்பங்கிற ஆள், எங்கள் பையன் வந்தாங்க வந்துக்கிறானா, பார்க்குறேன் காணுமே ஆளை, எங்கே போயிருப்பான், இது யார் வீரப்பன் அப்படிங்கிற ஆள் தெரியலையே எனக்கு அப்படிங்கும்போது வேறு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஆள் தான் வீரப்பன். போய் அவர் கேளுங்க
அப்படின்னு அப்படி. அப்புறம் தான் போய் வணக்கம் வச்சேன். சரி. அப்புறம் சரி என்ன அப்படின்னு அப்படி இப்படி கோயந்தங்கிற பையன் இங்கே வந்தானா அப்படின்னு. வந்துக்கிறாங்க. என்ன ஊர் அப்படின்னு. காமராஜப்பேட்டை அப்படின்னு அப்படி. எங்கே பண்ண ஆளை காணுமே அப்படின்னு. எல்லாம் அக்கறை காட்டுக்கு போய்க்கிறாங்க வேட்டைக்கு அப்படின்னு சொன்ன அப்படி. வந்துடுவாங்க அன்றைக்கி கறி வாங்கிட்டு போக இரு அப்படின்னாங்க. நான் வந்து சும்மா நாளுமே சொன்னேன், நான் வந்து பட்டுப்பூச்சி வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம், பட்டுப்பூச்சிக்கு தலை போடணும், வந்து நான் அங்கே இருந்துக்கிட்டால் பட்டுப்பூச்சி பூரா வேணாம் வேஸ்ட்டாக போயிடும், நான் போகிறேன், நீ பையனை அனுப்பிச்சி விடு, வந்த உடனே அங்கே ஏதோ ஒரு பொண்ணு விஷயமா நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு அப்புறம் அனுப்பிச்சி விட்றேன் நான் அப்படின்னு சும்மா நாளுமே ஒரு கவியாக. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் சரி அப்படின்னா நான் அனுப்புகிறேன் நீ இப்போ அப்படின்னுட்டாங்க. 2 பேரும் வந்துட்டோம். சனிக்கிழமை வந்து இங்கே நெருப்பூர் வந்துக்கிறோம், இங்கே வரல. அப்புறம் அப்படியே போக வர கட்டைக்கு வண்டி கொண்டாட போனது பிடிச்சிக்கிட்டாங்கன்னு. அப்போ வெள்ளூரில் ஒரு காடு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி. நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? காடு ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? சரி. அப்போ ஒரு தோட்டம். சரி சரி. இங்கே இருந்துக்கிட்டேன். அப்புறம் அந்த காட்டுக்கார பையன் இவங்கிட்ட வேலைக்கு போனது அங்கே. அப்புறம் போய் வந்துட்டான் அவன். ஏன்டா எங்கள் பையனை பார்த்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னடா அப்படின்னு கேட்க, உங்கள் பையன் வரணும்னு சொல்லிக்கிறான், நீ ஏன் திருப்பியும் வர்ற, நீ இரு நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனான். வேலைக்கு அங்கே தான் போகிறதுங்க அந்த ஆள் பெல்லூர்லேருந்து. சரி அங்கே போய் பார்த்துட்டு அவன் வந்தான். வரும்போது வந்த பின்னால் நல்ல பொழுது இறங்க பொழுது. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, உங்கள் பையனை பிடிச்சிக்கிட்டாங்க அன்றைக்கி வண்டி கொண்டாட போய் பையனை பிடிச்சிக்கிட்டாங்க சென்ட்ராச்சன் மலையாண்ட அப்படின்னு தகவல் வந்துருச்சு. எனக்குன்னா சட்டன்னு கால் கையெல்லாம் அதிருது. காட்டுக்கே வர முடியலங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஐயர் கடையில் படுத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்தேன். பொழுதும் இறங்குது. நானும் வந்து காடு சேர்ந்தேன். அப்புறம் காடு சேர்ந்த உடனே அப்போ ஒரு ஆள் இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் எங்கள் செம்பிளியாட்டை. அவனுக்கு பங்கு கூட்டுக்கிறோம். அந்த ஆளை கூப்பிட்டா நேரத்துக்கு இவ்வளோ போட்டு நான் வர முடியாது, எனக்கெல்லாம் காலுக்கு எல்லாம் அதிருது, என்னால் முடியாது, நீங்கள் விடியறதுக்குள்ளே போய் வீரப்பன் எங்கே இருக்கிறான்னு அந்த பார்த்து நீங்கள் பையன் என்ன இதுக்கு என்ன வழி பண்ணலாம், என்ன பிடிச்சிக்கிட்டாங்களே, இதை எப்படி ஜாமீனில் எடுக்கிறது, எங்கே போகிறது, எந்த ஊர் என்னங்கிறதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்புறம் போய் கேட்க, இங்கே 2 பேரும் போய் கேட்க, அப்புறம் என்கிட்ட காசு ஒரு 2000 ரூபா கொண்டாந்து கொடுத்தான். அந்த காசை வேணால் கொடுக்குறேன், இவன் இங்கேருந்து போகும்போது 2000 ரூபா எடுத்துகிட்டு போய்க்கிறான் இங்கே ஊர்லேருந்து. அப்புறம் 2000 ரூபா கொடுத்தான். அந்த காசு இருக்குது. இல்லை வீரப்பன் சொல்கிறதா அங்கே. அந்த காசு வேணால் 2000 கொடுக்குறேன், நீங்கள் போய் ஜாமீனில் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அப்படி. அப்புறம் அந்த பின்னால எங்கே போய் நம்ம எங்கே பார்க்கறது, இங்கே நம்ம கோயம்புத்தூரா அது என்ன ஊரா, இந்த பக்கம் கோபியில் பவானி கோபியெல்லாம் அடைக்காத ஜெயில் இல்லை, எல்லாம் அடைச்சி வந்து தாவி சேர்ந்து ஜாமீன் எடுத்துட்டீங்க. இங்கே ஜாமீன் எடுக்கலை. அந்த நாட்டு ஜாமீன் தான் செல்லுமா, இந்த நாட்டு ஜாமீன் செல்லாதான், அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் அங்கே நம்ம நெருப்பூரில் இருந்து ஒரு முன்சிப்பாக அங்கே வேலையில் இருக்கிறான் நம்ம ஆள். அப்புறம் அவனே நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் தான் ஜாமீனில் எடுத்து விட்டது அந்த கேஸுக்கு. அந்த கேஸுக்கு எடுத்து விட்ட பின்னால் தினம் இங்கேருந்து போய் அங்கே கோபியில் கையெழுத்து போடணும். தினம் 100 ரூபா கொடுக்கணும். நான் கொடுத்து அனுப்பணும். அப்போவே 100 ரூபா கொடுக்கணும். ஆமாம். அப்புறம் இப்படியா பண்ணி அப்புறம் அதுக்கு முன்னால் இதுக்கு மேலே நீ அங்கே போவாண்டா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை வந்து பாரு அப்படின்னு திருப்பியும் வீரப்பன் சொன்ன மாதிரியாம். அப்புறம் அங்கேயும் திருப்பி அங்கேயும் ஓடி இப்போ திருப்பி போயிட்டேன் அப்படி. அப்புறம் அங்கே போய் ஏகப்பட்ட கடிப்படி இங்கே பூரா வரிசையாக வர்றாங்க போலீஸுங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. அப்புறம் நான் அப்போ தான் ஒரு சின்ன சாலையாக இருக்குது, அந்த சாலையில் இருக்கிற நாய் லப்பன்னு குலைக்குது, நிலா உதயம். அன்னாரது என்னடா நாய் குலைக்குதுன்னு விட்டு பார்த்தா அந்த அதுக்கும் அப்படியே அளவோட வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வருது
என்னடா பண்ணுறதுன்னுட்டு இவளும் கடலை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறா. நான் படுக்கலை. அப்புறம் பெரியவன் அகத்தியப்படுத்திட்டு இருக்கிறான். ஒடியாந்து அவனை பெரியவனை எழுப்பி ஏதாவது ஒரு பக்கம் முடிக்கி விட்டுருந்தோம் அப்படின்னுட்டு பிடிச்சி எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் சரி எழுப்பி பார்த்துட்டு பக்கமாக வந்துட்டாங்க. போகலாம், நாம் பண்ணா இருந்தோம், நம்மளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னுட்டு அகத்தி பட்டுக்காடு நல்லா ஆள் மட்டும் ஆயிரும். பட்டு அந்த பட்டுக்காட்டில் உள்ள பூந்து போயிட்டான், ஓடி போயிட்டான் கரெக்டுக்கு. அன்னைக்கு அங்கே வந்திருக்கிற அப்படி ஒரு மணின்னு ஒரு பையன் கூட்டிக்கிட்டு 2 பேரும் வந்துக்கிறாங்க. அப்போ துப்பாக்கி வச்சுருந்தோம். நான் துப்பாக்கி வச்சுட்டு ஆமாம். அப்புறம் வேட்டையாடி இருந்தேன்னா நீங்கள் தான் சுழி போட்டு விட்டது மகனுக்கு வேட்டையாடுறது இல்லை, அப்போலாம் இல்லை. சரி, அப்புறம் ஆனால் உங்களை பார்த்தா வேட்டைக்காரராட்டு தெரியலையே. அப்புறம் என்னாச்சுன்னா துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இவங்க வந்து வரும்போது இவங்களை எழுப்பி பார்த்துட்டு எந்திரிக்கலை. சரி நாம் இன்னும் நின்னோம், இவங்க நம்மளையும் சேர்த்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டு அப்படியே பட்டுக்காட்டில் நுழைஞ்சி ஒரு அடி ஓடுறேன். அப்போலாம் ஒரு லைட் அடிக்கிற அந்த கோயில் கட்டின டிஎப்பு அந்த ஆள் தான் கூட்டிகிட்டு வந்தது. சீனிவாசன் டிஎப்பு. அப்புறம் கைக்கு சிக்காத ஓடி போயிட்டேன். அப்புறம் ஓடி பார்க்கும்போது அந்த கரெக்டில் உள்ள புந்து போய் பார்த்தா பலான தவளை படுத்துருக்கிறேன்னு சொன்னாங்களே. எங்கடா காணன்ட்டு அதை கொஞ்சம் நேரம் தொலைவி பார்த்தோன்னா 2 பேர் இன்னும் கீழே நெவலில் மரத்து நெவலில் உள்ள புதையில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவனும் அந்த மணின்னு 2 பேரும். அப்புறம் இப்படி ஆகி போச்சுடாப்பா, பாரு உங்கள் அண்ணனையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க, உங்கள் அம்மாலையும் பிடிச்சிட்டு போகிறாங்க, நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன், இப்போ இதுக்கு என்னடா வழி பண்ணுறது அப்படின்னு கேட்க, சரி அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே நீ வந்து வரியத்துக்கு வந்துடு, வந்து என்ன யார் தமிழ்நாட்டு போலீஸ் பிடிச்சதா இல்லை கர்நாடகா போலீஸ் பிடிச்சதா யார் என்னங்கிறது எனக்கு சமாச்சாரம் சொல்லணும், நான் வரியத்துக்கு வந்துடுறேன், எப்படியோ ஒன்று சுற்றிட்டு நாங்கள் வரியத்துக்கு வந்துடுறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்களா. அப்புறம் சரி இவங்க அந்த வீட்டுக்காரன் பெரியவன் அவங்க மச்சனை அங்கே இருந்தான் காட்டுவரில், நான் போக முடியாதுப்பா, ஒரு காசு ஒரு 60 ரூபா கொடுக்குறேன் பஸ்ஸு, நீ போய் அங்கே வந்துக்கிறானா வள்ளியானங்கிறத பார்த்து சொல்லிவிட்டு வா, தமிழ்நாட்டு போலீஸ் தான் பிடிச்சிது, கர்நாடகா போலீஸ் தான் பிடிச்சிது அப்படிங்கிறதெல்லாம் நீ விவரம் சொல்லிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்ப. அவன் போனானோ போலியோ தெரியல. அப்புறம் நான் போய் பார்த்தேன் காணாங்க அப்படின்னு விட்டாங்க. அப்புறம் திருப்பி என்னாச்சு, இங்கே பையனை வந்து சரண்டர் பண்ணிவிடு, இதுக்கு மேலே இப்போ சரியான கடிப்படி ஆகி போச்சு, சுட்டுப்பிடுவாங்க வேணா, நீ சரண்டர் பண்ணிவிடு மாமா அப்படின்னு இவங்களோட தங்கச்சி அங்கே கோட்டை வரல. அப்புறம் தான் சரி அப்போ கத்திரி மலையிலேயே நம்ம வந்துருப்பாங்களாட்டங்குது. அதுக்கு முன்னால் போலீஸ் போய் ஏறி இவங்க அண்ணனையும் கூட்டிகிட்டு போய்க்கிற, அப்படி இவங்க அண்ணனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அன்னைக்கே பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அந்த ஆளுக்கு அவனையும் கூட்டிக்கிட்டு அங்கே காடு தோலை போய்க்கிறாங்க. அப்புறம் இங்கே அறையில் ராத்திரியில் போய் எல்லாம் பேராக பிச்சுக்கிட்டு ஓடி வீரப்பம் ஒரு பக்கமோ இவங்க ஒரு பக்கமோ இப்படி போய் அலம்போது அப்புறம் கடைசியில் 2-3 பேர் ராத்திரியில் சீக்கி போட்டு ஒரு இடம் வந்து சேர்த்துக்கிறாங்க. வீரப்பன் ஒரு தனியாக போயிட்டா, அப்படி மீதி இருக்கிற ஆளுங்க 2 ஆள் வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேலே துணி இல்லாதையும் சோறு இல்லாதையும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதையும் இங்கே ஒரு தூத்தில் வந்துச்சா பழப்பழன்னு. அப்போ ஒரு காயத்தை போட்டு அந்த பாறை மேலே தண்ணியை இப்போ குடிச்சுப்பிட்டு இருங்கடா இங்கேயே நான் போய் கீழே போய் துணிமணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 பிடி அரிசி வாங்கிட்டு டேக்ஸாக எடுத்துக்கிட்டு எல்லாம் நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வர்றேன், நீங்கள் இங்கேயும் இருங்க, வீட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தனை ராத்திரியிலேயே அந்த கத்திரி மலையிலேருந்து இறங்கி வந்துக்கிறான் எங்கள் கோட்டையூருக்கு. அப்புறம் கோட்டையூருக்கு வந்தப்போ நாளா சின்னாய் கறிக்கண்டு, இதுக்கு மேலே நீ போய் அங்கே சேர்ந்த அப்படின்னா உங்கள் குடும்பம் இருக்காது, உங்கள் அப்பனும் இருக்க மாட்டான், அம்மா இருக்காது, அண்ணன் தம்பி அதுவும் இருக்காது, உங்கள் குடும்பமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். நீ நல்லபடியாக வந்து நீ வந்து சரண்டர் ஆகிக்க, நீ போகாததுக்கு மேலே அப்படிங்கும்போது நான் இப்படி வந்துடுறேன், அங்கே 2-3 ஆளுங்க சோறு இல்லாத தண்ணியில் தான் அவங்க ஆட்டில் கிடக்குறாங்க,
இதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லிவிட்டு இவன் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் இங்கேயே இருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்படியாம் நானும் இங்கேயே தான் நிற்கிறேன், அங்கே கோட்டையூருக்கெல்லாம் போகல. அப்புறம் அதுக்கு முன்னால் இப்படி பையன் வந்துக்கிறான் அப்படின்னு எனக்கு தகவல். அப்புறம் வந்த பின்னால் இவன் வந்து அங்கே கோட்டையூருக்கு வந்துக்கிறான். அங்கே ஒரு காடு ஓடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க, இங்கே தங்கச்சி விட்டார். அந்த காட்டுக்கு போய் ஒரு சாலை, அந்த ஒரு காரில் அந்த சாலையில் போயிருக்கிறான். போன பின்னால் ஓட்டி மூடிவிட்டு அப்புறம் தான் எனக்கு தகவல் சொன்னாங்க, இப்படி பையன் வந்துட்டான், இவனை கொண்டு போய் டிஎஃப் கிட்ட சரண்டர் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் தான் டிஎஃப் யார் என்னன்னு நமக்கு தெரியாத, யார் பிடிச்சி பண்ணுறது அப்படின்னு செங்கப்பாடியானது ஒரு பொம்பளை பழக்கம் எங்களுக்கு. அந்த பொம்பளையை பிடிச்சி போய் டிஎஃப் வர சொல்லு, கூட்டிகிட்டு வா சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பொம்பளை தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் அனுப்பிச்சுட்டதுனால போய் அந்த கோயில் வேலைக்கு கேஸ் போடாத ஒன்றில் தான் ஒரு 7-8 மாதம் மாறிமா கோயில் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். அப்படி அப்புறம் சரி இந்த அப்போ போய் பார்த்தீங்களா? அங்கெல்லாம் கோயில் வேலை செய்யும்போது போய் பார்த்தீங்களா? நான் கோயில் வேலை செய்யும்போது கூட சரியா போயிருக்கேன். நான் பார்க்கல. பையனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டீங்க, போலீஸ் ஃபாரஸ்ட்காரங்கிட்ட விட்டுட்டீங்க. நானும் இல்லை, அந்த பொம்பளை கூட்டிகிட்டு வந்தா டிஎப்பை அங்கே கோட்டையூரில் இருந்தால் அப்படி இல்லை. அப்புறம் வந்து ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு அப்படி அங்கே போய் 7-8 மாதம் வச்சுக்கிட்டாங்க அந்த கோயில் வேலைக்கு. அதுக்கு மேலே ஜெயிலில் போட்டாங்க, கேஸ் நடந்தது. இல்லை அந்த கோயில் வேலைக்கே வச்சுக்கிட்டு இருக்க 7-8 மாதம். அப்புறம் சமயம் உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா? பையன் ஏதாவது சுட்டு கொண்டு ஓடுவாங்கன்னு பயம் இல்லையா உங்களுக்கு? பயம்தான் இருக்குதா ஒழிய. உங்கள் பையன் சின்ன பையன் போனோன்னா பெரிய பையனை விட்டுட்டாங்களா? அவனையும் விடலையா? இவ பெரியவன் இவனையும் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாங்க. இவங்கள எங்கேயோ மைசூர் என்னமோ கொண்டு போய் வச்சுட்டாங்களா? ஆமாம், நான் ஒரு ஆள் தாங்கிறேன். அதுக்கு முன்னால் ராத்திரிகள் திருப்பி மறுபடியும் ஒரு நடை இப்படி வர்றாங்க. ஆறு வந்தாலும் தெரியல. பயந்துக்கிட்டு அன்னைக்கு பயந்தவன் தான். ஒரு மாதம் மாட்டம் நம்ம வீட்லேயே படுக்கிறதில்ல. பாரு அந்த பாறை மேலாம் படுத்துக்கிட்டு இருந்தேன் மேலே ராத்திரியில். ஒருத்தனை போகிறது இந்த இடத்துல போகிறதில்ல, இப்படியே கரெக்ட்லேயே போந்து நேராக போய் காட்டூருக்கு சம்பந்தம் பண்ணிக்கிறேன்ல, அங்கே அந்த காட்டூருக்கு போய் சமந்திட்டாருக்கிட்ட சோறு தண்ணியை வாங்கி குடிச்சு விட்டு திருப்பி இப்படியே போந்து வந்துடுறது. சோறு பண்ண சாப்பாடும் பண்ண தெரியாது. இப்படியெல்லாம் பல இமசைகள் பட்டு கடைசியில் அதுக்கு முன்னால் தான் சரண்டர் பண்ணி கொண்டு போய் மைசூரில் சேர்த்தன பின்னால் தான் நான் ஒரு 2-3 நாடாக போயிருக்கிறேன். சரண்டர் பண்ணி மைசூரில் சேர்த்தன வரை உங்களுக்கு தொந்தரவு எதுவும் வரலையா? அதுக்கு மேலே டிஏப்பை என்ன தொலைவன காடே போகிற பிடிச்சடி அப்படி தொலைவனாள். அப்புறம் வருவோம் நான் இதுக்கே போகிறேன். அந்த மாரியம்மா கோயிலில் அந்த மாரின்னு ஒரு பொம்பளை இருந்தா, வீரப்பன் தங்கச்சி. அந்த ஆள் அந்த பொம்பளையும் இந்த டிஎப்பர் 2 பேரும் அந்த விநாயகர் கோயில் மேலே நிற்கிறாங்க, மேடை மேலே. நான் வடக்க இருந்து தெற்க வர்றேன் அங்கே அந்த கோயில்கிட்ட. வரும்போது பையனை பார்க்கலான்னுட்டு அன்றைக்கி வர்றேன். வரும்போது தான் என்னை பார்த்த உடனே சலிட்டு அடித்தார். அப்புறம் நானும் பெரிய அதிகாரி ஒரு நானும் கும்பிட்டு, ஓ இன்னைக்கு தான் எனக்கு கண் தெரியுதா, நான் ஆள் அன்னைக்கு பிடிச்ச சிக்கிந்தனா என் கதி என்ன இருக்கும், இன்றைக்கி எனக்கு சலிட்டு அடிக்கிறியா அப்படின்னுட்டு அதுக்கு முன்னால் வீரப்பனுக்கு அந்த இவனுக்கு புத்தி சொன்னேன், யாருக்கு டிஏப்புக்கு, இந்த மாதிரிலாம் இருக்காத, என்னைக்கு இருந்தாலும் அவன் சுட்டுப்படுவான். இனி போய் கரட்லேயும் கல்லையும் ஆற்றுலையும் நடாத்துலேயும் ஒண்டியாக போய் படுக்கிறியான். அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன்னை சுட்டுப்படுவான். நீ போய் முதல்ல தாவுக்கு உங்கள் இடம் போய் சேர்ந்துக்கா. நீ என்ன பண்ணிவிட போகிற, ஒருத்தனை பிடிச்சா 9 திருடர் இருப்பாங்க, எதை நீ பண்ண போகிற, நீ போய் அவன் தாயோட பிள்ளைய சேர்ந்துக்கா, என் பேச கேளு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு மேலே என்ன 2 கண்ணால் ನೋಡ್ತಾ என்ன சூட் ಮಾಡ್ತಾರೆ அப்படின்னா, என்ன 2 கண்ணால் பார்த்தா வீரப்பன் சுட மாட்டான் அப்படின்னா. அதுக்கு மேலே நான் வாயை பேசலை. ஓ அதிகாரியாக இருக்கிறவனுக்கு இன்னும் எனக்கு சொல்ல முடியாதில்ல அப்படின்ட்டு கப்பனாயிட்டேன். அப்புறம் 1 மாதம் சொல்லிவிட்டு வந்து 1 மாதம் ஆச்சு.
போட்டுட்டான். உங்கள் பையன் ஜெயிலுக்கு உள்ளே போன பிறகு ஆயிடுச்சு. சரி, இப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஜெயிலை விட்டு வெளியே வந்து 10 வருஷம் கழிச்சு வெளியே வந்தார்ல, அதுக்கப்புறம் ஒழுங்காக வீட்டில் வந்து இருந்து குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிறாரா? அதுக்கு மேலே வந்து இங்கே ஆடும் போச்சு, மாடும் போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு மாடு இருந்துச்சு. ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டிலாம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. கல்யாணம் பண்ணி வச்சிங்க, பொண்ணு யார் கொடுத்தாங்க? அதுக்கு பின்னால் தான் கல்யாணமே ஆச்சு. அங்கே செயலை விட்டு வெளியே வந்த பின்னால் அந்த கேஸே முடிச்சுக்கிட்டு தான் வந்து கல்யாணமே. சரி, வீரப்பனை மறுபடியும் பார்க்க போகிறேன்னு சொல்லலையா? சொல்லலையா? இல்லை, நீங்கள் போய் பாருன்னு சொல்லலையா? நானும் சொல்லலை. நீங்கள் எத்தனை தடவை வீரப்பனை பார்த்துருப்பீங்க? நான் 2 தடவை இங்கேயே வந்துக்கிறேன். அப்படி உங்கள் வீட்டு பக்கம் எங்கள் வீட்டாண்ட வரல பாரு, அந்த 2க்கு அந்த அதில் பாரு ஃபாரஸ்ட் அந்த குணுப்பு இருக்குதுல்ல, அந்த கருக்கில் அங்கே வந்து லைனு, அந்த பாடுற லைனு, அந்த லைனில் வந்து அந்த பாறை இருக்குது. அந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டெல்லாம் ஆள் அனுப்புனாங்க. அப்போ வந்து இவன் அங்கே தான் இருந்திருப்பான் நடங்குது. இவன் அங்கே எங்கே இருந்தானா அது என்ன இப்போ தெரியாது. ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்டு அப்புறம் போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அதுக்கு முன்னால் 2-3 இளநியும் வெட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டேன். சரி, உங்களுக்கெல்லாம் இந்த சந்தன கட்டையெல்லாம் இவர் போய் வித்தெல்லாம் கொடுத்துருக்காரு. வீரப்பனுக்கு பைசாலாம் ஒன்றும் கொடுக்கலையா? உங்களுக்கு பைசா கொடுத்தது ஒரு சரி, வீரப்பனை பத்தி இவ்வளவு பிரமாதமா எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கெல்லாம் டிவில எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஆமா, இத வீரப்பனை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? நேர்ல பார்த்த ஆளுங்கிறது முறையில நல்ல ஆள் தான். நல்ல ஆள் தான். ஓஹோ, நாணயமான ஆள் தான். திருட்டு பொருட்டு கிடையாது. போய் பேசும்போதே தெரியாத கண்டுக்கலாம். ஆள் நேர்மையான ஆள் தாங்கிறது. ஆனால் அந்த என்னமா அவன் தலைச்சீழ்ப்பு அது போய் கவர்மெண்ட்டில் அடப்பட்டு செயலில் பணத்தில் வந்து இப்போ 35 வருஷமா 36 வருஷமா 36 வருஷம் பணத்துலேயே காலம் கழித்து வாழ்ந்துருக்குனுங்கிறது ஒரு தலைவிதி இருக்குது. அப்புறம் அதெல்லாம் நடக்குமா? வீரப்பன் உங்களுக்கு சொந்தக்காரரா எப்படி இவர் போனார்? எது என்ன இவருக்கு பிடிச்சதுன்னு தெரியலையே. தெரியலையே. உங்களுக்கும் தெரியல? எனக்கும் தெரியல. இப்படி போகும்போது நல்லா சரி உருமம். பெரிய ஆளா? யாரு? உயரமான ஆளா? ஆமாம், வீரப்பன் உயரமான ஆள் தான். புறப்பட்டு போகும்போது நான் போவாண்டாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த என்னாத்தினால அந்த ரசாயனம் சொல்லி சரியான மத்தியான வெயிலுக்கு பாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பாரு. அப்போ போகும்போதெல்லாம் பெட்டின்னு சொல்லுது அந்த சைனம். அப்போ உச்சலை சொன்னால் அது சரி வராது. அப்புறம் போனால் கடைசியில் அது என்னென்னமோ ஆகி அப்புறம் வந்து உங்கள் பையனுக்கு போகிறேன் போகும்போது பையன் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இப்படி போவா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா? நீங்கள் துப்பாக்கி ஏதாவது சுட்டு பழக்கி விட்டீங்களா? வேட்டைக்காரராக இருந்ததில்ல? நான் வந்து எனக்கு அதுக்கு முன்னெல்லாம் துப்பாக்கி தெரியாது. அங்கே ஒருத்தன் தான் அந்த ஆள் வந்து நெருப்பூர்கார ஆள். அவன் கம்பாவரையில் போய் அந்த குழல் வாங்கிட்டு வந்துக்கிறான். எனக்கு சுடணும் வேட்டையாடணுங்கிற விருப்பமெல்லாம் இல்லை. அவன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறான். எனக்கு பழக்கமான ஆள் இங்கே ஒரு ஆள். சரி, அவன் துப்பாக்கி வேட்டையாடுவான். அவனோட நான் கூட மாடுற ராத்திரியில் போவேன். இந்த மசில் அடிக்கிறதுக்கு அவன் போவான். நானும் எனக்கு துப்பாக்கி எப்படி பிடிக்கணுங்கிறது தெரியாது அப்போ. அப்புறம் அப்படி இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து வேற ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் பழக்கம். பாடுற கம்பாகரையிலேருந்து ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறான் ஒரு ஆள், நெருப்பூர்காரன். அப்படி தோட்டா மாதிரி இருக்குதுடா அப்படின்னு அவன் சொல்ல. சரி அதை வாங்கிட்டு வேணா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்ல அவனே கொண்டுக்கிட்டு வந்தான். கொண்டுக்கிட்டு வந்து காமிச்சான். சரி பிடிச்சிக்கிச்சு எனக்கு. சரி நாம் இட்டு பழகணும் அப்படின்ட்டு அதை வாங்கி இது என்ன விலை சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது 300 ரூபாய்க்கா என்னம்மா அப்பா வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கி ஒரு நாள் லைட்டு எப்படி கட்டினேன் நாங்கிறதுக்கு தான் இங்கே ஒரு ஆளுக்குறானே அவன் சொல்லி கொடுக்கறதுக்கு. அவன் இப்படி தாண்டா காட்டினான், என்னதான் இப்படி தாண்டா பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் நானே ஒரு நாள் கட்டிக்கிட்டு அங்கே அந்த கரெக்டுக்குள்ளே போனேன். போகும்போது அது அவ்வளோ தூரத்தில் ஒரு மொசக்குட்டி நாளச்சோடு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. போட்டேன் உளுந்து போச்சு அவிச்சு. அதுதான் எனக்கு ஒரு மான் கடாயிட்டு அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம், அப்போ தூக்கிட்டு ஓடியாத்தான் வீட்டுக்கு. அப்புறம் அதிலேருந்து அப்புறம் பண்ணி 2-3 இப்படி பக்கத்தையே இவ்வளோ பக்கத்தையே வந்து வர்றது அதை இட்டுறது தப்பிட்டா போயிடுறது ஈடு பிடிக்கிறதில்ல. இப்படியே 2-3 பண்ணி சும்மாவே விட்டு அழைச்சி முடிக்கிட்டேன். அப்புறம் இந்த பக்கத்துக்கு இருக்கார் பையன், சித்தப்பா
ஏன்னா அது சித்தப்பா நீலாம் பொழப்பத்து போய் வேடி வாங்கி வச்சுக்கிட்டு வேட்டையாடுறது பண்ணுற, ரெண்டு அந்த காய்ச்சிக்கு 2 குட்டி வாங்கி விட்டுருந்தீங்கன்னா கூட முதலாகுமே அப்படின்னா. நான் என்னன்னா, அப்படியா நீ நான் இப்போ தப்பிட போடுறது உனக்கு கேவலமாக போச்சா, வர அந்த குழலில் இப்போ போட்டுக்கணும்ல, இந்த மருந்து இந்த காலி ஆகும்போது ஒரு பண்ணியாவது இடாதானே போட மாட்டேன்டா, இது ஏன்னா இந்த ஈடு காலியாக போவாதரா அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு அடி போனால் எங்கள் மோளப்பில்லு இருக்குது, குச்சிக்கிழங்காடு, நல்ல குச்சிக்கிழங்காடு. ஒரு ஒண்டி என்ன பண்ணிச்சு, பண்ணி வருதுங்கிறது தெரியுது எனக்கு, யாரும் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் போய் கூடு வைக்கல, நல்லா சும்மா போய் ஒரு சின்ன பாறை, அந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டேன். நானும் ஒரு ஆளும் கையால் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் இது என்ன பண்ணிச்சு, கிழக்க போய் கள்ளக்காட்டில் தின்னுபிட்டு நல்லா இவ்வளோ ஒரு வண்டி வருதுக்கு திப்புன்னு அந்த ரோட்டாட்டம் அவ்வளோ தோல்த்தா வரும்போதே சத்தம் கேட்குது. சரி என்னம்மா வருதுடான்னுபிட்டு அந்த இவன் படுக்கிறான், அந்த படுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் அவனை எழுப்பாதவன் இல்லாத அப்படி கப்புன்னு படுன்னு கையை வச்சு அழுத்தி விட்டு பார்த்தேன். அவ்வளோ தூரத்தில் வந்தால் தான் நின்றுக்குச்சு. அது என்னமோ ஒரு சந்தேகமாக, அது என்னமோ தெரியல, நின்றுக்கிட்டுக்குது இவ்வளோ உயரம் கருன்னு வந்துருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு பார்க்கலாம். வந்தால் இதுக்குள்ளே தான் வரணும், இந்த வாழை செடியோடு இந்தாண்ட இப்படி தாட்டுறதுக்கு கரெக்டுக்கு போகிறதுக்கு விடிகாலம் இதை தான் தாட்டணும் அப்படின்னு நான் தெக்க குழாயில் இப்படி திருப்பி வச்சுருந்தேன்னா, இது என்ன பண்ணிச்சா அங்கே நின்றுக்கிட்டே இருந்த விடணும் குச்சிக்கிழங்காடுக்கு அப்படி திரும்பிடுச்சு. இப்படி அதில் கல்லுக்கிட்ட நல்லா இவ்வளோ வேறு கல்லுக்கிட்ட அந்த கல்லுக்கிட்ட எகிரி அந்த போகணும். அந்த கல்லுக்கிட்ட எகறதுக்குள்ளேயே இந்த குழாயில் எடுத்தால் தான் நல்லா நின்றுக்கிட்டுக்குதில்ல, தூணி விட்டுறலாம்ப்பா அப்படின்ட்டு மேட்டாத்தானே தான் குடிச்சா நல்லா அந்த கருப்புக்கும் இந்த தலை குழல் மேலே சுண்ணாம்பு அடிச்சிருந்தேன். அந்த வெள்ளைக்கும் அந்த கருப்புக்கும் ஒரே நேரம் தெரிஞ்சுது. நம்பிவிட்டேன். அப்பத்தி பண்ணி விழுந்து ஒரு அதம்பா தம்பி 3 சுற்று அப்படியே கரன்னு சுற்றிச்சு. அந்த புகை நல்லா தச்சுட்டு புகை அந்த பன்னிக்கும் நான் இருக்கிறதுக்கும் அப்படி தாண்டவாள மாட்டோம் அப்படியே நிற்கிது. அந்த புகையிலேயே வருது அந்த பன்னி ஏங்கிட்ட வந்து தட்டு மாதிரி தெளித்து கிட்டின்னு விழுவுறது எந்திரிக்கிறது. அப்புறம் அந்த வாயை நல்லா தச்சுட்டு வாயை துறக்குது, அப்படியே பிடிக்குது பல், மேல் பல் கீழ் பல்லெல்லாம் அப்படியே விளையாடு தெரியுது. மரன்னு மெல்லுது. இதில் பூந்துருச்சு இந்த சாட்டுக்கிட்ட அடி உதற பூந்து இந்த இந்த விதக்கதெல்லாம் கலக்கி விட்டுருச்சு. அப்படி பண்ணி கிட்டின்னு விழுந்து இப்படியே வந்துருச்சே பக்கமாக. இன்னும் ஒரு 2 இருந்ததுன்னா என்ன அனுப்பிவிடும். அதுக்குள்ளே என்ன பண்ணேன், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அனுப்பிட்டு தான் இவனை தட்டி எழுப்பி பண்ணி ஈட்டாங்கிட்டு எடுக்கிறது எந்திர மாப்பிள்ள அப்படின்னுட்டு எழுப்பி அப்புறம் எடுத்து ஓடுறேன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இது என்ன பண்ணிச்சு வந்தது, அதுக்கு முன்னால் நாங்கள் எந்திரி ஓடும் போதெல்லாம் இது அப்படியே மலர்ந்து விழுந்து இங்கே வந்ததை அவ்வளோ தூரம் போயிடுச்சு. இங்கே வர முடியல. நாங்களும் ஓடி போயிட்டோம். போய் நல்லா அவ்வளோ நிலாவு, அந்த நிலாவுக்கு கரெக்டுக்கு போகிறதுக்கு தானே வரணுதில்ல, இந்த தடத்தில் தானே அது வரணும் அப்படின்ட்டு ஒரு கருங்கல் பருதில் ஒரு கருங்கல் போகுது. அந்த கருங்கல்ல போய் உக்காந்துக்கிட்டோம். இந்த வரல. என்னடா வரல, இதே தான் நடக்கிறதுக்கு சக்தி இல்லாத நின்றுச்சாட்டுங்குது. அங்கேயே நாம் என்ன பண்ணுறது, காட்டுக்கு நிலம் இறங்குறதுக்குள்ளே போய் இங்கே 2-3 ஆளை கூட்டிகிட்டு சட்டைக்கோலை எடுத்துக்கிட்டு துப்பாக்கிக்கு மறந்து போட்டு குண்டுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு திருப்பியும் போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு 2-3 ஆளுங்களை கூட்டிக்கிட்டு போனேன். அப்புறம் போய் பார்த்தா லைட்டை விட்டு தலையில் லைட்டை கட்டி இப்படி அடித்தேன்னா அந்த ஆட்டுக்குட்டியாட்டம் அவ்வளோ தூரத்தில் அப்படி செவன்னு கண் தெரியுது. பண்ணி அங்கே தாங்குது அப்படின்னுட்டு பயமாகுது எனக்கு போகிறதுக்கு. முன்னையே வந்துடுச்சு பக்கத்தை, திருப்பி வந்து பிடிச்சி அழுத்தி பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு விட்டு பயமாக்குது. இன்னொரு ஆள் அங்கே வெள்ளூர்லேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு வர்றான்ப்பா அந்த இடத்துக்கு பள்ளத்தில். அப்புறம் அவனை சைக்கு பண்ணி அங்கே பண்ணிக்குது ஏடல வீட்டு வயலில் பண்ணி இருக்குது, நீ அங்கே போவாண்டா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அடவா நான் போகிறேன், என்ன உனக்கு பயமாக இருந்தால் கூட நான் பார்க்குறேன், நீ வா பார்த்துக்கிறேன், நீ வா என் கூட சாப்பாட்டுக்கு அப்படின்னா. அப்புறம் அவன் சும்மா வர்றான். அப்புறம் போய் அவன் முன்ன விட்டு நான் இன்னும் 2 ஆளை முன்ன விட்டு நான் அதுக்கு முன்னால் போனேன். என்கிட்ட தான் குழல் இருக்குது. அப்புறம் அங்கே போய் எட்டி பார்த்த உடனே நான் கட்டுன்னு வருது அந்த ஆளுங்களை. அவங்க விழுந்து எண்ணெய் இடிச்சு தள்ளிவிட்டு ஒரு அடி ஓடி போயிட்டாங்க. நானும் 2 அடி அப்படி ஓடி பார்த்துட்டு, ஏன் நம்ம ஆயுதம் கையில் இருக்கும்போது நாம் ஓடணும், திரும்பி நின்று ஓணு விட்டுறது ஒரு ஓணு அப்படின்ட்டு இப்படி நல்லா எவ்வளோ ஒரு கல் அந்த கல் மேலே ஏறி இப்படி லைட்டை இப்படி சுவிட்சு அடிக்கிற போகலாம். இங்கே இப்படியே வந்துருச்சே
பக்கத்தை நான் ஓடும்போது எதுக்கு ஓடும்போது அதுவும் வருது. அப்புறமா பிடிச்சதான் தாக்கி விட்டேன். அழுத்தி செஞ்சு போச்சு. அப்புறம் அந்நேரத்துக்கு கோழி கூப்பிட்றேன். அப்புறம் சட்டைக்கோலை போட்டு கட்டி அங்கேருந்து முன்னைங்க எட்டாள் சட்டை. அப்புறம் கொண்டாந்து பாரு அந்த பாறை மேலே போட்டு அறுத்து எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் பூரா கறி. சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேட்டைக்காரராக இருந்தது தான் இவரை கொண்டு போய் வீரப்பங்கிட்ட சேர்த்துருச்சோ? துப்பாக்கியெல்லாம் பழகி அது போய் ஒரே நாளது போய் ஏதாவது நான் கொடுக்கல. இல்லை, நீங்கள் துப்பாக்கி வச்சுருக்கீங்க. நான் வச்சுருந்தேன், என் சேஃப்டிக்கு நான் வச்சுருந்தேன். காரணம் நான் காரணம் இல்லை. அங்கே வெள்ளை மேய்ச்சிட்டு ஒரு ஆளுந்தான் அந்த வீட்டில் அப்பா துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, அதுதான் மெயின். அப்படியா? வீரப்பன் அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கல. நீங்கள் இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க? இந்த ஊருக்கெல்லாம் இல்லைண்ணே, நெருப்பூர்லேயே எங்கள் காடு வீடு தோட்டம் பால் பருப்பு ஊரில் வீடு அப்படி இருந்திருக்குது. எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா 2 பேர். எங்கள் அப்பனோட பிறந்தவங்க பொட்ட பிள்ளைங்க 3. அவங்கள பாரு, அந்த அந்த காட்டுக்காரனுக்கு ஒருத்தி கொடுத்துக்குது, அந்த காட்டுக்காரனுக்கு ஒருத்தி கொடுத்துக்குது, நெருப்பூரில் ஒருத்தி கொடுத்துக்குது, இப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நானெல்லாம் பிறக்கலை. நான் எங்கே இருந்தேன்னா எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் தெரியாது. எங்கள் அம்மா காலாண்டியூர், ஆற்றுக்கு அந்த பக்கம், மேட்டூருக்கும் தெக்க. அப்புறம் அங்கே இருந்தால் அங்கே கொடுத்தது. அவளை அவள் முறி வாங்கிட்டு இருந்துக்கிற அப்பமட்டிலே காலாண்டியூரில். அப்புறம் இங்கே உத்தேரி வேலையில் ஒரு ஆள் இருந்தான் முன்சூப்கிட்ட. அந்த ஆள் மாமனார் முதல்ல ஒரு பொண்டாட்டி, அந்த அக்கா மாவளியே பண்ணது. அந்த 3 பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறேன்னே, அவள் பெரியவங்களுடைய மவளை பண்ணது எங்கள் அப்பனுக்கு. அவள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு அந்த காட்டிலே சேர்த்து போயிட்டா. அப்படியே பெரிய பொண்ணுக்கு ஒரே பையன். அப்புறம் அண்ணமண்டாட்டி விட்டுட்டு எப்படி போவான், காடும் போச்சு. அப்புறம் அதுக்கு முன்னால் இங்கே தோட்டம் ஓடிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. தோட்டம் ஓடினது அதுக்கு பின்னாலே இறங்குது. அந்த காடு போன பின்னால் கூடல்னூர்னு கர்நாடகா பக்கம் கூடலூர், அங்கே போய் அதை கொஞ்ச நாள் போக பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருந்து அண்ணமண்டாட்டி கூட்டிகிட்டு இங்கே இந்த மூலப்பல்லூரில் ஒரு ஆள் கோழை கவுண்டர்னு கொள்றவங்க ஒகிலீர். ஏன்டா சின்சாமி, எங்கள் அப்பா மாதிரி சின்சாமி, நீ ஏன்டா சின்சாமி இப்படி கண்ட காட்டில் பாடுபட்டுக்கிட்டு கிடக்கிற, பல நடந்தால் பாரு நாளும் தரிசாக கிடக்குதாலும் கரெக்டாக வரோம், போய் பிடி அப்படின்னு சொன்னோம்னால தான் அப்புறம் இந்த நிலத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா பிடிச்சது. அப்போ எங்கள் அம்மாவை கட்டிக்கிட்டும் கல்யாணம் பண்ணல. அந்த பொம்பளை போன பொம்பளை அக்காம்மா அவள் வரவும் இல்லை. அவள் வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. எங்கள் பெரிய பொண்ணும் செத்து போயிட்டாங்க. எங்கள் பெரிய முன்னாடி இருந்திருக்கிறா. அப்புறம் பெரிய முடித்து ஒரே பையன், 3 பொட்ட பிள்ளைங்க. அதை விட்டுட்டு அவன் எங்கே போவான்? அப்புறம் சரி அண்ணன் வீட்லையே போல பண்ணிக்கிட்டு இந்த தானம் கொண்டாடிக்கிட்டே. அப்புறம் தான் வேற ஒரு ஆள் பார் பல நடந்தாலும் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு கட்டி வச்சது. அதுக்கும் ஒரு அரும்பில்லாட்டம் ஒரு பையன் இருந்துச்சுன்னா நான் 1000 ரூபா கடந்ததுன்னா கூட என் மயிருக்கு சமானம். அந்த கடனை கட்டுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. அது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தரான் எங்கள் அப்பா. அதனால தான் எங்கள் அப்பா பையன் அங்கே பல இடத்துல தான் நீ சொன்னல பாரு ஒரு பொண்ணு இருக்குது கட்டிட்டா அப்படின்னு கட்டி வச்சது எங்கள் அப்பனுக்கு. கட்டி 2.5 வருஷம், பிறந்து 2.5 வருஷம். அப்போ ரொம்ப ரேப்பான இடத்துல சேர்த்து போயிட்டாங்க. கம்மம்பட்டியில் போய் 2.5 வயசு. அப்பனே அடையாளம் தெரியாது. அப்படி போல போய் போச்சு. சரி, உங்கள் பையன் பொழைச்சிருந்துருச்சது மறுபிறவியாக இருக்குது, இல்லைன்னா என்கவுண்டர்லேயே அப்போவே போட்டு தள்ளியிருப்பாங்களே, அதெல்லாம் யோசிக்கிறது உண்டா நீங்கள்? அதை யார் என்ன பண்ண முடியும்? பார் தர்மகர்த்தான்னு பெல்லூரில் சின்னகிருஷ்ணன் தர்மகர்த்தான்னு அந்த கோயிலுக்கு காமாட்சிமா கோயிலுக்கு தர்மகர்த்தா. அந்த ஆள் அப்போ என்னை கண்டா கூப்பிடும், உட்காரு அப்படின்னு பக்கத்தை உட்கார வச்சு, உங்கள் பையன் போனானே வீரப்பங்கிட்ட போனானே போய் பார்ப்பியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ன அப்படிங்க. அப்போ அவங்க கொஞ்சம் நேரம் அழுதுவிட்டு, அழுவாத, என்னைக்கு இருந்தாலும் உங்கள் பையன் வந்துடுவான், நீ அழுவாத அப்படின்னு அந்த ஆள் சொல்லும் தர்மகர்த்தா. அப்புறம் ஒரு காடு ஒன்று அங்கே விளையாகிட்டு இருந்துச்சு பக்கத்தை. அந்த காட்டை வச்சுக்க, நீ அங்கே இருக்காத அந்த கழிச்சந்தில் நீ வந்துடு, இங்கே மாடு 2 மாடு சின்ன மாடு வாங்கிக்க, பூரா காட்டை சோளம் வேற நீ அறுத்து போட்டுக்கிட்டு பாலை பேசி ஊற்றி விட்டு சொசைட்டியில் நீ படுத்துக்கிட்டுரு அப்படின்லாம் சொல்லி புத்தி சொல்லி
அந்த அந்த சொல்லி வந்து இந்த தட்டலி கதை நான் உன் தகப்பு மாதிரி நீ இந்த ஊருக்கு வந்துடணுங்கிறதுக்காக நான் அது பாடுபடுறேன். நீ நல்ல மனுஷன், நீ வந்துரு. செட்டியார் அவர், அந்த ஊரே போகிற செட்டியார் தான். அப்படி இருக்க பக்கத்தில் ஊர் ஓரமே தோட்டம், தண்ணி வடியாத தண்ணி. அப்படி இருக்க ஒரு 60,000 கொடுத்துட்டு வச்சுக்கா, வேலை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேலை முடிஞ்சு போச்சு. நீ யாருக்கிட்டையும் காடு வாங்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். பேசாத போய் ஹோட்டலில் போய் அதை 15 இருக்குதா எடுத்துக்கிட்டு ஓடியா, அவளுக்கு இன்னைக்கு வேறு பார்ட்டி வருது அப்படின்னு சொல்லுவார். இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீ பணத்தை கொண்டா, பணத்தை காட்டி போடலாம் 10,000 ரூபா. அதுக்கு மேலே எவன் வந்து காடு வாங்கினாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. மழை யாருக்கிட்டையும் சொல்லாத, உன் பொண்டாட்டிகிட்டையும் சொல்லாத, உன் பசங்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீ போய் பணத்தை எடுத்துகிட்டு ஓடியா 10 ரூபா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. சரின்னுட்டு வர இங்கே வந்து பார்த்தா சொல்லாத எப்படா போய் காடு வாங்குறது அப்படின்ட்டு இங்கே சொன்னேன். இப்படி தான் சமாச்சாரம், நான் போய் காசு எடுத்துகிட்டு போய் இப்போ வாங்குறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டான்னு சொன்னது எப்படி இங்கே வந்து இப்படி சொன்னால் அப்புறம் எப்படி இருக்கும் பொழப்பு? அப்புறம் சொல்ல அந்த வீட்டுக்காரனும் வாய் பேசலை, இந்த பொம்பளையும் வாய் பேசலை. காடு வாங்குறது நின்று போச்சு. பேசாத பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே அந்த காடு 60,000க்கு வேறு ஆள் வாங்கிட்டாங்க. அதே விலைக்கு வேண்டியது போச்சு. வடியாத தண்ணி, பள்ளத்து ஓரமே, ஊர் ஓரமே போகிற ஒட்டியே. அப்படி என்னாலும் இன்னைக்கெல்லாம் 1 கோடிக்கு இப்போ மக்க மருமக்களோடு இருக்கிறீங்க, பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தியோட அதெல்லாம் என்னத்துக்கு கவலை போடணும்? இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் கூட உங்க பையன் போனதுனால சம்பாரிச்சது என்ன? நீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. வம்பு வழக்குக்கு சம்பாதிச்சு அதுதான் இன்னைக்கு